IVM. It's story time. தென்கொரியாவில் இருந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கைய ஒரு நீளமான வைக்கோல் எப்படி மாத்திச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. தென்கொரிய நாட்டில் இருந்த ஒரு கிராமத்தில் இராணுவ வீரனாகணுங்கிற கனவோட ஒரு இளைஞன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் பேரு சின்மே. போர்க்கலைகளை எல்லாம் அவன் நல்லா கற்றுக்கிட்டு இராணுவத்தில் ஒரு வீரனா சேரணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போதுதான் அவனோட நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஒரு மந்த நிலை வந்ததும் இராணுவத்துக்கு புதுசா ஆள் எடுக்கிறத அப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் சின்மே செலவு செஞ்சு கத்துக்கிட்ட போர்க்கலைகளை பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. சின்மேக்கு போர்க்கலைகளை தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. அதனால அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கவே இல்லை. கையில பணமும் இல்லாம எந்த வேலையும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சின்மேய வறுமை வாட்ட ஆரம்பிச்சுது. நல்ல உடைகள் வாங்கறதுக்கு கூட பணம் இல்லாம கிழிந்த ஆடைகளோடையே அவன் இருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதே அவனுக்கு பெரிய சவாலாயிருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை மேல சின்மேக்கு இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சுது. தன்னோட துரதிர்ஷ்டம் எங்க போனாலும் தன்னை துரத்துது, தனக்கு அதிர்ஷ்டமே வரமாட்டேங்குது அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். அப்பதான் அவனுக்கு காட்டுக்கு நடுவுல இருந்த கண்ணூன் தேவதையோட கோவிலை பத்தின ஞாபகம் வந்துச்சு. அந்த தேவதையோட கோவிலை பத்தி நிறைய பேர் சொல்றத சின்மே கேட்டிருந்தான். அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போனா மத்தவங்க மாதிரியே தன்னோட குறைகளும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவன் காட்டு வழியில கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் போற வழியில அவன் அந்த கோவிலுக்கு போக முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் அவனுக்கு வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தன்னோட துரதிர்ஷ்டம்தான் காரணம். இன்னைக்கு கண்ணூன் தேவதை கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்து ஒன்னு என்னோட துரதிர்ஷ்டம் என்னை விட்டு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த கோவில்லையே நான் உயிரை விடணும். இந்த ரெண்டுல ஒன்னு நடக்காம அந்த கோவிலை விட்டு வெளியே வர்றதில்ல அப்படிங்கிற முடிவோட அவன் காட்டுல இருந்த கண்ணூன் தேவதையோட கோவிலுக்கு பாதி ராத்திரியில வந்து சேர்ந்தான். அவன் ஏற்கனவே நடந்து நடந்து ரொம்ப களைச்சு போயிருந்தான். அன்னைக்கு மத்தியானம் அவனுக்கு சரியான சாப்பாடும் கிடைக்கலங்கிறதுனால பசி வேற அவனை வாட்டிக்கிட்டே இருந்துச்சு. கண்ணூன் தேவதையோட கோவிலுக்குள்ள வந்ததும் அவன் ஒரு இடத்துல சுருண்டு கீழே விழுந்தான். அப்படியே தூங்கியும் போயிட்டான். விடிகாலை வேளையில அவனுக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு. அந்த கனவுல கண்ணூன் தேவதையே அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. தேவதைய நேர்ல பார்த்ததும் சின்மே தன்னோட மனசுல இருந்த குறைகளை எல்லாம் அந்த தேவதை கிட்ட சொன்னான். என்ன சின்ன வயசுலேந்தே துரதிர்ஷ்டம் துரத்திக்கிட்டே வருது. நான் போர்க்கலைகளை கத்துக்கிட்டதே இராணுவத்துல சேர்ந்து ஒரு படை வீரன் ஆகணும்னு தான். ஆனா அதுவும் நடக்கல. புதிய உடைகள் வாங்கறதுக்கும் வழி இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நான் இப்ப ரொம்ப வறுமையோட பிடியில இருக்கேன். இவ்வளவு துரதிர்ஷ்டத்தோட நான் இருக்கிறதுக்கு பதிலா இறந்து போறதுக்கு கூட தயாராத்தான் இருக்கேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சான். இப்ப கண்ணூன் தேவதை அவங்கிட்ட உன்னோட துரதிர்ஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு, இனிமே உனக்கு அதிர்ஷ்டம்தான், நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த கோவில்லேந்து நீ வெளியில போன உடனே கால் தடுக்கி கீழே விழப்போற அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப சின்மே தேவதை கிட்ட இது வரைக்கும் உடம்பாவது நல்லா இருந்துச்சு, கால் தடுக்கி கீழே விழுந்து மூஞ்சி மோரையில அடிபட்டுக்கிறது ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டான். இப்ப தேவதை அவங்கிட்ட கீழே விழறதுனால உனக்கு எந்த அடியும் படாது, ஆனா உன் கையில எது மாட்டுதோ அதை பிடிச்சுக்கிட்டு எழுந்துரு, அதுதான் உன்னோட அதிர்ஷ்டத்தோட திறவுகோல். அதுக்கு உன்னோட விதியவே மாத்துறதுக்கான சக்தி இருக்கு. அத கையில எடுத்துக்கிட்டு தொடர்ந்து மேற்கு பக்கமா நடந்து போ, நீ போக வேண்டிய இடத்துக்கு அதுவே உன்னை கூட்டிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு. இந்த கனவு வந்த உடனேயே சின்மே அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு உக்காந்துகிட்டான். தேவதை கனவுல சொன்ன மாதிரி நடக்குமா இல்ல அது வெறும் கனவாவே போயிடுமான்னு அவனுக்கு தெரியல. ஆனா தன்னோட மனசுல இருந்த குறைகளை எல்லாத்தையும் தேவதை கிட்ட கனவுலையாவது சொன்னது
அவனுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அவன் எழுந்திருச்சு கோவிலை விட்டு வெளியே வந்தான். கனவுல தேவதை சொன்ன மாதிரியே அவன் திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுந்தான். நல்ல வேளை அடிபடலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் கையில கிடைச்சத பிடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சு பார்த்தப்போ அது ஒரு வைக்கோல்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. கனவுல தேவதை சொன்னது ஞாபகத்துக்கு வந்ததும் இந்த வைக்கோலா என்னோட விதிய மாத்தப் போகுது அப்படின்னு நினைச்சு அவனே சிரிச்சுக்கிட்டான். ஆனா அந்த வைக்கோலை கீழே போட்டுடாம தேவதை சொன்ன மாதிரியே அதை கையில எடுத்துக்கிட்டு காட்டுல மேற்கு பக்கமா நடக்க ஆரம்பிச்சான். நேத்து மத்தியானத்திலேந்து சாப்பிடல, இந்த வைக்கோலுக்கு பதிலா ஒரு ரொட்டி துண்டு கிடைச்சிருந்தா கூட பசியாவது ஆறி இருக்கும். இந்த வைக்கோலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவன் மேற்கு நோக்கி தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருந்தான். கண்ணுன் தேவதை இந்த வைக்கோலை எதுக்காக எடுத்துக்கிட்டு போக சொல்லி இருக்குன்னே தெரியல. இந்த வைக்கோல் என்னோட விதியை எப்படி மாத்துங்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா கண்ணுன் தேவதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வைக்கோலும் ஒரு பெரிய சுமையா இல்ல, அதனால இத சுமந்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவன் ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எங்கேந்தோ பறந்து வந்த ஒரு பொன் வண்டு அவனோட கன்னத்துல வந்து உக்காந்துக்குச்சு. மற்ற பொன் வண்டுகள் மாதிரி இல்லாம இந்த பொன் வண்டு பறக்கும்போது ஒரு வித்தியாசமான சத்தத்தோட ரீங்காரமிட்டு பறந்து வந்து தன்னோட கன்னத்துல உக்காந்ததை கவனிச்சதும் அவன் ஒரு கையால அந்த பொன் வண்டை அப்படியே பிடிச்சிட்டான். கையில பிடிச்ச பொன் வண்டை என்ன செய்யறதுன்னு தெரியாம இன்னொரு கையில இருந்த வைக்கோலோட ஒரு நுனியில அந்த பொன் வண்டை சேர்த்து வச்சு கட்டினான். கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தோட அந்த வைக்கோலோட பொன் வண்டையும் சேர்த்து சுழற்றிக்கிட்டே அவன் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சான். அப்படி அவன் சுழற்றும் போது அந்த பொன் வண்டு மறுபடியும் வித்தியாசமான சத்தத்துல ரீங்காரமிட்டுச்சு. இப்ப சூரியனோட கதிர்கள் அந்த பொன் வண்டோட உடம்புல பட்டு அது சுழலும் போது அழகான ஒரு நிறத்தையும் பிரதிபலிச்சுது. தன்னோட கவலையெல்லாம் மறந்து இந்த வைக்கோலையும் பொன் வண்டையும் வச்சு விளையாடிக்கிட்டு சின்மே மேற்கு பக்கமா நடந்து போய்கிட்டே இருந்தான். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு சின்ன குழந்தை அழற மாதிரியான சத்தம் சின்மேக்கு கேட்டுச்சு. லேசா கேட்க ஆரம்பிச்ச அந்த அழுகை சத்தம் நேரம் ஆக ஆக ரொம்ப பெருசா கேட்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு அவன் போன வழியில எதிரில வந்தாங்க. அவங்க வேகமா ஓடி வர்றத பார்த்த உடனேயே அவங்க பெரிய பதட்டத்துல இருக்கிறத சின்மே புரிஞ்சுகிட்டான். அவங்கள நிறுத்தி, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இந்த குழந்தை ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு அவன் கேட்டான். இப்ப அந்த பெண் சொன்னாங்க, இந்த குழந்தை எதுக்காக அழுதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. 1 மணி நேரமா இப்படித்தான் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. அழும்போதே எங்கேயாவது குழந்தையோட மூச்சு நின்னுட போகுதேன்னு தான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்து கிராமத்துல இருக்கிற வைத்தியர்கிட்ட தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு சின்மேக்கு தோணினாலும் என்ன செய்யறதுன்னு தான் அவனுக்கு தெரியல. அவன் அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு நினைச்சு தன்னோட கையில இருந்த வைக்கோல அந்த குழந்தை பார்க்கிற மாதிரி சுழற்றினான். அவன் சுத்த ஆரம்பிச்சதுமே அதுல கட்டி இருந்த பொன் வண்டு வித்தியாசமான சத்தத்தோட ரீங்காரமிட ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம சூரியனோட கதிர்கள் பொன்வண்டு மேல பட்டு அழகான பல நிறங்களையும் பிரதிபலிச்சுது. இத பார்த்த உடனேயே குழந்தையோட அழுகை அப்படியே நின்னுடுச்சு. அது மழலை குரல்ல அவங்க அம்மா கிட்ட எனக்கு அந்த பூச்சி வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. குழந்தையோட அழுகை நின்னதும் தான் அவங்க அம்மாவோட பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சுது. அவங்க வைக்கோல்ல கட்டி இருக்கிற அந்த பொன்வண்டை பார்த்து இத வாங்கி தன்னோட குழந்தைக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சாங்க. ஆனா சின்மே கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்தா இத வச்சுக்கிட்டு நீ விளையாடு அப்படின்னு சொல்லி அந்த வைக்கோலை அப்படியே குழந்தைகிட்ட கொடுத்தான். அத கையில வாங்கி அந்த குழந்தையும் சுழற்றி விளையாட ஆரம்பிச்சுது. இத்தனை நேரம் கதறி அழுதுகிட்டு இருந்த குழந்தை அழுகையை நிறுத்திட்டு மகிழ்ச்சியா விளையாட ஆரம்பிச்சதும் தான் அவங்க அம்மா முகத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. அவங்க சின்மே பக்கம் திரும்பி, சரியான நேரத்துல நீங்க செஞ்ச இந்த உதவி என்னோட குழந்தையோட உயிரையே காப்பாத்தி இருக்கு. இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு எங்கிட்ட எந்த வசதியும் இல்ல. இருந்தாலும் எங்கிட்ட இருக்கிற இந்த 3 ஆரஞ்சு பழங்களை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக்குள்ளேந்து
3 ஆரஞ்சு பழங்களை எடுத்து அத சின்மே கிட்ட கொடுத்தாங்க. அந்த குழந்தை அழுகையை நிறுத்தினதே சின்மேக்கு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. அவன் அந்த 3 ஆரஞ்சு பழங்களையும் நன்றியோட வாங்கிக்கிட்டான். அந்த பெண்ணும் அவனுக்கு நன்றிய சொல்லிட்டு அவங்க வந்த வழியில கிளம்பி போனாங்க. இன்னைக்கு மத்தியானம் இந்த 3 ஆரஞ்சு பழங்களையும் தின்னு பசியாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சின்மே அந்த 3 பழங்களையும் எடுத்துக்கிட்டு கண்ணூன் தேவதை சொன்ன மாதிரி தொடர்ந்து மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு நல்ல பசி எடுத்ததும் அந்த ஆரஞ்சு பழங்களை தின்றதுக்காக ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல அவன் ஒதுங்கி உக்காந்துகிட்டான். 3 பழங்களையும் தனக்கு முன்னாடி வச்சுட்டு தனக்கு இன்னைக்கு மதிய உணவு அளிச்ச கண்ணூன் தேவதைக்கு அவன் நன்றிய சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ரொம்ப வயசான ஒரு வண்டிக்காரர் வேகமா ஓடி வர்றத பார்த்தான். அவரோட கையில தண்ணீர் பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வட்டில் இருந்துச்சு. அந்த வட்டிலோட அவரு வேகமா ஓடி வர்றத பார்த்த உடனேயே அவரு தண்ணீரை தேடிதான் ஓடி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சின்மேய்க்கு தோணிச்சு. சின்மே இது வரைக்கும் நடந்து வந்த எந்த பகுதியிலையும் அவன் ஒரு குளத்தையோ ஆறையோ பார்க்கல. அவரு தண்ணீர் தேடி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே சின்மேய்க்கும் இப்ப ரொம்ப தாகம் எடுத்துச்சு. இப்ப வண்டிக்காரரும் சின்மேய பார்த்துட்டு அவனை நோக்கி வேகமா ஓடி வந்தாரு. உங்ககிட்ட குடிக்கிறதுக்கு கொஞ்சமாவது தண்ணீர் இருக்குமா அப்படின்னு அவரு பதட்டத்தோட சின்மே கிட்ட கேட்டாரு. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.